அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. இப்போது ரீசெண்டாக குழந்தையை காப்பாற்ற போய் உயிரை விட்ட சகோதரிகளில் ஒருவருடைய வீடியோ இப்போ நான் போட்டிருந்தேன். இரண்டாவது அந்த சகோதரி தான் ஷானிகா மதுசானி. இவங்களுடைய உடலும் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறுதி கிரிகைகள் நடைபெறுது. உண்மையிலே ரொம்பவும் கவலையான விடயம். இதுக்கு முன்னாடி அந்த மற்ற சகோதரி பார்த்திங்கன்னா அவங்க 2 குழந்தைகளின் தாய், கணவரை இழந்தவங்க. இன்றைக்கி அந்த குழந்தைகளும் யாருமே உதவிக்கின்றி அனாதையாக நிற்குது. அதே போல் தான் இந்த சகோதரி திருமணம் ஆகாத ஒரு சகோதரி. இந்த சகோதரி அந்த மற்றைய சகோதரி அவங்களும் 2 குழந்தைகளுக்காக இந்த நாட்டில் தொழில் புரிஞ்சு எப்படியாவது குழந்தைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு வந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க மட்டுமல்ல, இந்த நாட்டில் சாந்தின்னு சொல்லி ஒரு அம்மா ஐயூன் பகுதிகளில் ஒரு இளைஞனால் வாகன விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தாங்க. அதே மாதிரி அனோமான்ற இந்த அம்மாவை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடந்த காலங்களில் மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு விடயம். நாட்டுக்கு போக இருந்தவங்க திடீர்னு உயிரை மாய்த்து கொண்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அபு ஃபத்தீராவில் கூட இந்த சகோதரியை அடித்து ரொம்பவும் துன்புறுத்தி இருந்தாங்க. அதே போல் சல்வா பகுதிகளில் கடந்த 2021ஆம் ஆண்டில் ஒரு லைசன்ஸே இல்லாத ஒரு சிறுவனால் வாகனத்தால் ஏற்றி கொல்லப்பட்டாங்க. ஆனால் இவங்களுக்கும் இதுவரையிலையும் எந்த ஒரு நியாயமும் கிடைக்கப்பெறவில்லை. அதே போல் ஒரு சகோதரர் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் அவரை அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ரொம்பவும் சந்தேகத்துக்கிடமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில விடயங்களில் ஒரு சிலர் நியாயம் கிடைக்க இருக்கும்போது கூட ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் எல்லாம் பெருசு, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு முட்டாள்தனமாக சிலர் செய்கிற செயல்பாடுகளால் சில விடயங்கள் நியாயம் கிடைக்க இருந்த நியாயமும் கிடைக்காமல் போகுது. குவைத்தில் இன்றைக்கி நியாயம் கிடைக்கவில்லைன்னா இந்த 2 சகோதரிகளுக்கும் காரணம் 2 பேர். ஒருத்தர் அவங்க கூட இருந்தவங்க, இன்னொருத்தர் இந்த வீடியோ போட்டவங்க. கடைசியில் நியாயத்துக்காக பேசின என்ன கூட தப்பாக சித்தரிக்க முயற்சி பண்ணாங்க. கடைசியில் நம்மளோட ஒரு சகோதரிக்கு தான் நியாயமே கிடைக்காம போனது. அதே மாதிரி இன்னொரு வீடியோ காட்சி ஒன்று இருக்குது, இதை கொஞ்சம் பாருங்கள். ආයිමට ජීවිතේ මූරට හම්බෙලා අයියේ කියන්න එපා. මං එතකොට කියන්නේ තෝ වගේ පයියෙක් කාසල් කරපු කෙනෙක් එක්ක අපිට කනගාටුවක් තියෙනවා කියලා. බය නෑ තොපිට. උදේට ගියායි. ඔය එක කාසල් එකක් බය නෑ යකෝ. අපිට සර්වලෝක පුට්ටුව කඩලා යන්න 21 වෙනිදා රාත්‍රියේ වෙනකොට තොපිට රෙඩ් එක වෙන්න ගහන්න බව හොඳට මතක තියාගන්න. තොපිට බය වෙච්ච කාලේ ගියා පුතේ. வெளிநாடுகளுக்கு பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு 60,000 ரூபாய், மற்ற அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு 90,000 ரூபாயும் கட்டணமாக வசூலிச்சிருக்கிறாரு இந்த அமானுஷ்ய நாணயக்காரர். இன்றைக்கி பதவி இழந்த நிலையிலையும் தன்னுடைய ஊழலை தொடர்ந்து முயற்சி செய்கிறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டில் கஷ்டப்படக்கூடிய 190% தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க இருந்தும் அதை கிடைக்க பெறாமல் ஆக்குவது இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சிகள் தான். ஏன்னா அரசாங்கம் சரியாக நடக்குதுன்னா, அரசியல்வாதிகள் சரியாக இருக்கிறாங்கன்னா, அரசாங்க அதிகாரிகளுக்கு சரியான நிபந்தனைகளும் சரியான உத்தரவுகளும் இடப்பட்டால் நிச்சயமாக அனைவரும் இந்த நாட்டில் நிம்மதியான சூழலை எதிர்கொள்ளலாம். ஆனால் தூதரகத்தால் நம்மளுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறதில்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை பேசுகிறதுக்கு கூட ஒரு அதிகாரி நம்மளுக்கு சரியாக முகம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி லேண்ட்லைன் வச்சுருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் கோல் அடிக்கணும்னா அதுக்கும் வழி இல்லை. வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டால் வருடக்கணக்காகியும் இன்னும் பார்த்த பாடில்லை. இது எல்லாத்துக்குமே மெயினான காரணம் உயர்மட்டம். உயர்மட்டம்னா யார்? வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சர். ஆனால் அந்த அமைச்சரே மாபெரும் ஊழல்வாதியாக இருந்தால் எப்படி அதிகாரிகள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியாயமாக நடப்பாங்க? இந்த நாடுகளில் உயிரை விட்ட இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுடைய சாபமும் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக இவர்களையே போய் சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
மக்களின் வயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்திய இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக நல்லதொரு பாடம் கற்பிக்க வேண்டுமென்றால் எதிர்வரும் தேர்தல் காலம் நம்மளுடைய மக்கள் சரியான தீர்வை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இறந்து போனவர்களுக்கும் சரி, இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கும் சரி, சரியான நியாயம் கிடைக்காது. இவர்களை மாதிரி திருடர்கள் இருக்கும் வரைக்கும் ஆட்சியில் நம்மளுக்கு நியாயமே கிடைக்காது. நல்லதொரு முடிவை இந்த முறையாவது எடுப்பாங்களான்னு பார்க்கலாம் இலங்கை மக்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சகோதரருடைய பேர் ஹசைன். இவர் பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்த சகோதரர். கடந்த 8 வருட காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு வீட்டில் சல்வாவில். குறிப்பாக ரீசெண்டாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவருடைய அறையிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய மகன் இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஜனாசா நல்லடக்கமும் இங்கே தான் இடம்பெற்றிருக்குது. ஒரு நண்பர் இதை தெரிவிச்சிருந்தார். இவருக்கு தெரிஞ்ச யாராவது நண்பர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நியூஸில் ஒருக்கா சொல்லிவிடுங்க அப்படின்னு. ரீசெண்டாக தான் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு 2 மாத காலத்துக்குள்ளே தான் திருப்பி வெளியில் வண்டி கழுவிட்டு இருந்துட்டு பாத்ரூம் போனவர் தான் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறாரு. இவ்வளவு தான் வெளிநாட்டு வாழ்க்கை. குடும்பங்களுக்காக இந்த கடல் கடந்து கஷ்டப்படுறோம். சில நேரங்களில் நம்மளுடைய உயிர் பிரிந்தாலும் நம்மளுடைய உறவுகளுக்கு கூட நம்மளை பார்க்க கிடைக்காத சூழல் உருவாகுது. எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அனைவருமே இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணுங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல், குவைத் சம்பந்தமான மிக முக்கிய தகவலை பார்த்துடலாம். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் காலையில் 8 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து கவர்னரேட்கள்லையும் அப்பாயின்மெண்ட் நீங்கள் சஹல்லையும் புக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய கஃபீல்களோட போனால் இன்னமும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உங்களுடைய கஃபீல்களிடமும் இந்த வீடியோவை காட்டுங்க. تنوه وزارة الداخلية الأخوة المواطنين الذين لم يقوموا بإجراءات البصمة البيومترية بضرورة الإسراع في أخذ البصمة خلال المهلة المحددة والتي ستنتهي في تاريخ 30/9/2024، وذلك من خلال المراكز المخصصة في المحافظات ال6 بالإضافة إلى المراكز الموجودة في المجمعات التجارية خلال أوقات العمل من الساعة 8 صباحا وحتى الساعة 10 مساء. كذلك سيتم العمل بعطلة نهاية الأسبوع، علما بأنه سوف يتم إيقاف جميع المعاملات الحكومية لمن لم يقم باستكمال إجراءات البصمة البيومترية فور انتهاء المهلة المحددة. 2025 ஆண்டுக்கான டிராஃபிக் அவேர்னஸ், அதே மாதிரி பாடசாலைகள் ஆரம்பம், இது சம்பந்தமான முக்கிய பேச்சுவார்த்தைகள் தற்போது மேஜர் ஜெனரல் ஷாலிம் நவாஃப் அல் அஹமட் அல் சபா அவர்களுடன் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் இனி வரும் நாட்களில் அதிகபட்சமான சட்ட திட்டங்கள் ஓட்டுநர்களுக்கு எதிராக வரலாம். அதெல்லாம் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி முக்கியமான விடயம், இன்னொரு வீடியோ காட்சி ஒன்று தற்போது குவைத்தில் பகிரப்பட்டு வருது. அதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமால் அப்துல் நாசர் ஜாபர் அல் அஹமட் மந்தகாவுக்கு டைரெக்டாகவே போகக்கூடிய ரோடு 85 நம்பர் ரோடு. இது பார்த்திங்கன்னா தற்போது சின்ன சின்ன டைரெக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அதில் உள்ள மெயின்டெனன்ஸுக்காக டிராஃபிக் அவேர்னஸ் கொடுத்துருக்குறாங்க குவைத்துடைய போக்குவரத்து துறை. எந்த நேரத்தில் வேண்டாலும் இன்னையிலேருந்து ஆரம்பம் டிராஃபிக் டைவர்ஷன் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும். அதனால் வாகன ஓட்டுநர்களே அந்த பகுதிக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அடுத்ததாக இப்போ இது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ரகசியமாக சும்மா சாதாரணமாக ஒரு கார் போகிற மாதிரியே போவாங்க. அதுக்கப்புறமா விதிமீறல் பண்ணுறவங்கள பிடிப்பாங்க. இந்த சிஸ்டம் குவைத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், டெலிவரி பைக் ஓட்டுநர்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணுற ஒவ்வொரு டெலிவரி பைக் ஓட்டுநர்களையும் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இனி வரும் நாட்களில் குவைத்திலும் இதே நிலை. السلام عليكم. رخصة واستمارة مراوغة الدراجة بين مركبات تستوجب مخالفة مرورية. الحين لاحظ باتجاهك دراجة عدم لبس خوذة. عدم لبس خوذة ناسي. ايوه هنا شاهد الدراجة الآن راح يتم استيقاظ. عدم التزام بالمسارات راح يتحرر عليك مخالف. 5-3-3 نازل لحظات. الرخصة والاستمارة راح يتحرر عليك عدم وجود رخصة قيادة دراجة نارية.
عرقلة حركة سير طريق الملك سلمان باتجاه الغرب. عندك مخالفة عرقلة حركة سير تستوجب مخالفة مرورية. ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே. விரைவில் இதே சிஸ்டம் குவைத்திலும். அதே மாதிரி முனிசிபாலிட்டி இப்போதைக்கு வாகன நிறுத்தும் இடங்கள், பாடசாலை பார்க்கின்கள் எல்லாம் அதிரடி சுத்திகரிப்பு மேற்கொண்டு வராங்க. யாராவது ஸ்கூல் பார்க்கின்களில் வண்டி நிறுத்துறீங்கன்னா இந்த நாட்களில் நிறுத்தாதீங்க. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறதால கிளீனிங் வேலைகள் நடக்குது, வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கி ஒரு சகோதரர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் இந்த வீடியோவை. ரொம்ப நன்றி. அதே மாதிரி தாய் தந்தையர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக அவேர்னஸ் பண்ணுங்கள். உங்கள் பகுதிகளில் ஏதாவது விஷப்பாம்புகளுடைய புழக்கம் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவேர்னஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய பாடசாலை ஷூக்களுக்குள்ள கையை விட்டு கூட தோண்டி பார்க்க வேணாம். முதலாவது பாடசாலை ஷூக்களை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து அதை கொஞ்சம் தட்டி பாருங்கள், ஏதாவது உள்ளே இருக்குதா அப்படின்னு தட்டி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஷூவை வந்து போட்டுட்டு பாடசாலைக்கு பஸ்ஸில் ஏறி பாடசாலை வரைக்கும் போயாச்சு. பாடசாலை கிளாஸுக்குள்ளே இருக்கும்போது தான் திடீர்னு ஏதோ உள்ளுக்குள்ளே ஷூக்குள்ளே ஏதோ ஒன்று அசைகிற மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக விரலில் வலிக்கிற மாதிரியும் இருக்கவும் கலட்டி பார்த்தா உள்ளுக்கு ஒரு பாம்பு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் உடனடியாக அந்த சிறுவனை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கனமாக இருந்ததால், பாம்பும் ரொம்ப சிறியதாக இருந்ததால், ஆனால் அது ஒரு நல்ல பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பாம்புக்கு என்ன சொல்கிறது, அது கோப்ரா, சின்ன கோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கடித்தது அந்த ஷாக்ஸில் தான் அந்த விஷம் வந்து பரவி இருக்குது. உடம்புக்குள்ளே ஏறாததால் தான் அந்த குழந்தை வந்து உயிர் தப்பி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம் தாய் தந்தையர்களை ஞாபகப்படுத்துங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய ஷூக்களை வந்து கண்டு மேனிக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் கலட்டி போடாமல் முடிந்த வரைக்கும் உயரமான இடங்களில் வைக்க சொல்லுங்கள். அப்படி இல்லையா ஒரு பேக் ஒன்றில் சரி இல்லை ஒரு பாக்ஸ் ஒன்றில் சரி போட்டு வைக்கிற மாதிரி முயற்சி பண்ண சொல்லுங்கள். ட்ராக்குகள்லையோ அல்லது தரையிலையோ கீழேயோ போட்டு வைக்கிறது வந்து சிறந்ததாக இருக்காது. ஏன்னா அது கடைசியில் அவங்களுக்கே ஆபத்தாக கூட முடியலாம். அதில் பாதுகாத்தான் அந்த சிறுவனுக்கு வந்து தாக்கம் ஏற்படாததால் தான், விஷத்தாக்கம் ஏற்படாததால் தான் அந்த சிறுவன் வந்து இப்போதைக்கு உயிர் பிழைச்சிருக்கிறது. இல்லைன்னா அந்த சிறுவன் வந்து ஷூவை அணிஞ்சு கொஞ்சம் நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாடசாலைக்கு போகும் வரைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது, விஷம் ஏறி இருந்துச்சுன்னா உடம்புல. அதால் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க, உங்களுடைய குழந்தைகள்கிட்டையும் அவேர்னஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத. உங்கள் ஏரியாக்களில் பாம்பு புழக்கங்கள் இருந்தால். அடுத்ததாக ஆரம்பிக்க போகுது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக பெதுன்களுடைய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பாலைவன பகுதிகளில் இந்த ஒட்டகம் ஆடுகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து சுத்தகரிச்சிட்டு வராங்க குவைத்துறை முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை. ஆனால் அந்த ஆடு வளர்ப்பவர்கள் தங்களுடைய உச்சபட்ச எதிர்ப்பை தற்போது தெரிவித்து வராங்க. அந்த வீடியோ பாருங்க. يلا عندنا على القهوه والحليب انا طالب الله يرحمه العشاء والله انا معترض والله عندنا تقرير والله لازم نخلصه اليوم والحين بتغيب الشمس. ابو شبيب اسلم الوالده الله يخليك للوالده جزاك خير ويرحم والديك وانت بار ولا هي غريبه عليكم لابت طيبه ما عليك زوج يعني انت تروح في هالحر ورطوبه علشان تحلب ناقه الوالده وتعطيها حليبها قبل تنام. نعم صحيح اجيبها لها واعطيها حليبها ومرات في يوم يكفيها الحليب يومين اليوم الثالث اجيب بس احسن لي من اروح بعيد شمال ولا مطرود ان عنده مقدير وديار هذه بعيده علي. فات مستشفى العدان شهد حالات ضربات شمس لعدة مواطنين أصحاب الحلال. لما سمعوا بقرار الإزالة الكل قال الطق لا يجي على راسي وشددوا حلالهم في يعني درجة حرارة تعدت 50 وفي عز النهار ودشوا المستشفى بعضهم لا زال في المستشفى. شو تقول يا أبو محمد؟ كلام صحيح والله اللي فيه ناس جموا بيعوا حلالهم كلهم ومشوا وخلوه
والله بيعوها بخسائر، وأنا من ضمن الناس والله بعت أغراضي وبعت قشي كله هنا بخسائر. جنوب الكويت بيودوني شمال الكويت، هذا مو صحيح. هالخط أكثرها شيبان والله العظيم تلقى موتن على الخط، داعمين ورايحين. اللي شوف أقشر واللي رجال كبير السن كلهم يبون القرب الحلال. أما تقطني 70 كيلو 80 كيلو ولاني بسالم بعد لو تقطني 80 كيلو جيتني، لكن شيبان والله بعضها في هالليل تلقى دشة فيها. وفر لي بس ماء ومكان، بس شيل وروح. وين أروح؟ أنا رحت 10 كيلو 20 كيلو 30 كيلو إزالة. وين أروح أنا؟ كل المكانات اللي هنا كلها مسكرة، ما بين شركة النفط، ما بين اسكان، ما بين خط سريع. وين انت بتروح؟ جخور ولا عندنا مزرعه ولا عندنا منتزه، كل شيء انطر 18 تطعيمه 20 تطعيمه 25 تطعيمه ما جاتنا جخور. شيء قابل للتطبيق وفيها شيء غير قابل. الازاله في الوقت هذا مو صحيح، تشددني ما اعرف وين الجهه اللي انا رايح فيها، هذا مو صحيح. أيام قليلة وتبدأ بلدية الكويت بحملة الإزالات على جميع أماكن الرعي في المناطق الجنوبية. أصحاب الحلال يناشدون المسؤولين. أماكن الرعي في المدن الجنوبية ما بين منشآت عسكرية ونفطية ومناطق سكنية. تقول لي إزالة وين أروح أنا؟ كل المكانات اللي هنا كلها مسكرة، ما بين شركة النفط، ما بين اسكان، ما بين خط سريع. وين انت بتروح انت؟ هالحين يقولوا لك ازاله، زين ازاله مو مشكله، احنا مع الازاله تحت الامر، لكن وين الجهه اللي نروح فيها؟ ما حددوا لكم مكان؟ ما حد حدد، ما في مسؤول طلع وتكلم لنا وقال يا شباب الموقع لكم المكان هناك على الحلال، عشان الواحد يعرف طريقته ويني. هالحين شايلين قشنا، حاطين اغراضنا في سياراتنا، حلالنا مخلين حدر سبراتنا. الى وين الجهه؟ ما حد يدري. قالوا لنا ما في روف، قالوا لنا الله يكرم من يسمع دورات مياه ما فيه. رحنا وشرينا دورات مياه سحب، ورحنا والغينا الروفات، اللي عنده روف الغاه وحطيناه وما استفدنا شيء. لا الحين المشكله موجوده، ننطر 1/9 وش اللي يصير فيه ما ندري، ما حد يدري. الناس كلها يقول نبي نشد، بس وين نروح؟ عطنا موقع نروح، يقول روح للجهه ذي مسموح لك. قالوا مكانات الرعي كلها مسكرة الحين، وروح شوف انت محميات ومنشآت نفطية وغيرها. من اللي مسكرها الأماكن الرعي اللي في الجنوب؟ عندنا في الجنوب ما في تحديد، أكيد كثرها في الشمال وسكروا حتى في الشمال. التاريخ هذا قديم اللي عطوا فيه المحميات، ما حدث لها الحين. متى؟ قديم والله ما حافظ سنته، لكن بالثمانينات الظاهر، فما حدد لحد الآن. الجنوب هذا كله فاضي مسكر عليك. لو انت بتروح الحين تاخذ الخط يقول لك راح على القار 5 كيلو، روح من 5 كيلو على القار تلقى اما منشآت عسكريه ولا منطقه سكنيه او شركه النفط. ما عندنا مساحه هنا في الجنوب ترى كافي. جخور ولا عندنا مزرعه ولا عندنا منتزه، كل شيء انطر 18 تطعيمه 20 تطعيمه 25 تطعيمه ما جاتنا جخور ولا مزرعه. لا جا الشتاء طلعت انا وعيالي العائله، رحنا قعدنا خيمه عند حلالنا، والله لحنب على الشارع والبل ما تطلع منها. الروف بالنسبه للبل افضل، روف الشبك، فنحط الشبك تسترون عوايدكم، نسرح عويننا ونسرح حالنا بنفس الوقت، ونحط الروف عشان البل ما تطلع. احنا اذا ما حطينا روف وبل والله اللي يزعجونك اذا جاب الليل جوا الشباب الله يستر عليهم، احط لي محميه 100 متر 150 ما عندي اشكال. زين البل لو حطيت لها روف وشبك افضل حيل. شنو الافضليه؟ اول مطمئن، لا تضايق تسكر الشبك ورقد، سكر الشبك والرأي ما تطلع اصلا. يعني اذا ما كان فيها تطلع وتسوي حوادث 100% تسبب ازعاج حتى لجيرانك البل، فاحنا نحاول نسكر عليها ما تطلع، لا تسبب للناس اللي في البر اللي عندهم حلال عندهم اعلاف البل ولا على الخط. ما احنا نجي ولا نفلي فيها اصلا، ولكن في ناس خربوا علينا يا اخي. في ناس يجون عندها خط قريب هد البل، ايش ذنبي انا يا اخي؟ الخير يخص الشريعه ما هو صحيح، ولا تزر وزر اخرى يا اخي، هذا ذنبه على جنبه مو علي انا. احنا ما نتحمل مسؤوليه غيري. زين ابو شبيب، انت ذكرت في البدايه انك مع الازاله وضدها. نعم. عرفنا انك ضدها، لكن معها شلون؟ معها بالتنظيم، معها بعدم التخريب. احنا بلا نجون يكسرون دراماتنا واغراضنا ويروحون يخلونا وشيء اللي شيء مو صحيح. البلديه والبيئه يقولون انكم انتم قاعدين تدمرون الصحراء في الكويت. بعطيك الحين معلومه، انا محميه عندي 150 متر
أقسم بالله فيها عرفج، فيها شجر، فيها الرقة، النباتات الأرضية، العشب، الأعشاب والأشجار موجودة، حتى حلالي ما يأكلها، ما هدى فيه. يا أخي أبي الطبيعة، أنا بستانس، أبي الطبيعة. لا حلالي والله ما يجيها، أني أعلفها ولا يجي من حمير الأشجار اللي عندي تقريبا 50 100 حاط على شبكة بروح ألبل ما تجيها، لا إبلي ولا شيء. لا أجيها في الربيع، شوف النباتات، شوف الطبيعة، محافظة للبذور بنفس الوقت. وعانا مثل ما تشوف هذا قشنا عانا شايلينه فوق، وهذا حلالنا حدر الشبرة هذه. ننطر قرار 1/9 يقول لك ما تدري وين جهتك اللي تروح فيها. حطوا علينا قرار المطارة، يقول لك ما لازم مطارة، المطارة ما يقدرون يشربون منها الرعيان اللي هي القربة ايوه ما يقدرون يشربون منها، ماها وسخ وحار كل الثنتين لأنها بلاستيك. حاطين تانكي لهم، والتانكي يقولون ممنوع الحين. عاد ما ندري ويجي فيه استثناء ولا ما يجي فيه استثناء، ولكن ما يقدر العامل يشرب من القربة. சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டே தான் இருக்குது. சிலருக்கு வந்து இதை பற்றி தெரியாது. அதே மாதிரி இதில் வந்து சம்மந்தப்படாதவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஆட்டு பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த வீசாவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறவங்க, இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்க வந்து மொத்தமாக அப்ரூவ் படுத்தும் போது அந்த தொழிலாளர்களும் பாதிப்பாங்க. தொழிலாளர்களுக்கான சட்டம் இருக்குது, ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு போய் அதை வாதாடி எடுக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய காலமே முடிஞ்சு போயிடும். அதுதான் பிரச்சனை. அதே போல் தொழிலாளர்கள் சம்பளம் கிடைக்காம பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சுலைபியா தைமா இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்குது குவைத்தில். அதை வந்து தெரியாதவங்களுக்கு அதை பற்றி பெருசாக மைண்ட் இருக்காது. ஆனால் நாங்கள் சோஷியல் மீடியாவில் இதை தொடர்ந்து குவைத்துடைய நியூஸை வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறதால அதோடைய தாக்கம் என்ன அப்படின்றது புரியுது. பலருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பெதூன்களுடைய பிரச்சனை கடந்த கால ஈராக் பிரச்சனை மாதிரி, ஈராக் குவைத் பிரச்சனை மாதிரி வெடிக்குமா அப்படின்ற ஒரு சில சந்தேகமும் எழுது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த நாட்டுக்காக யுத்தத்தில் போராடினவங்க, பாடுபட்டவங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த இடம் இல்லைன்னும் போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்குதுன்னு. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.